வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருடைய ஃபேவரட்டான மட்டன் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். அது குக்கரில் பண்ண போகிறோங்க. ஈஸியாக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையுமே 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். கரிகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாங்க. அடுத்து அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. இதை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட 8 பல் பூண்டும் சின்ன துண்டு இஞ்சி 4 சேர்த்துருக்கேங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி அது கூட 1/4 கப் அளவு தேங்காய் துண்டு சேர்த்துக்கலாம். தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு 5, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும் அதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மசாலா அரைக்கும் போதே காஞ்ச மிளகாய் சேர்த்துருப்போங்க. அந்த காரமே போதுன்னா இப்போ பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மட்டனை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மட்டனை தனியாக வேக வச்சு சேர்க்காமல் இந்த மாதிரி மசாலாலேயே நல்லா சேர்த்து வேக வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு அளவு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசிலுக்கு வச்சிடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சுங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாங்க. அது கூட மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.